இந்தியாவுக்கு தேவையான பயணிகள் விமானங்களை உள்நாட்டிலேயே தயாரிக்க முடியுமா? போயிங், ஏர்பஸ் சார்ப குறைக்குமா இந்தியா? ரஷ்யா கூட்டாண்மை தீர்வாக அமையுமா? உலகின் மிக வேகமாக வளர்ந்து வரும் விமானப் போக்குவரத்து சந்தைகளில் ஒன்றாக இந்தியா திகழ்கிறது. இண்டிகோ மற்றும் ஏர் இந்தியா போன்ற முன்னணி விமான நிறுவனங்கள் அடுத்த 10 ஆண்டுகளில் சுமார் 1500 புதிய விமானங்களை வாங்குவதற்கான ஆர்டர்களை அளித்துள்ளன. ஆனால் உலகளாவிய விமான விநியோகத்தில் 86% பங்கை கொண்டுள்ள போயிங் மற்றும் ஏர்பஸ் நிறுவனங்களின் மீது இந்தியா முழுமையாக சார்ந்திருப்பது மீண்டும் ஒரு முக்கியமான கேள்வியை எழுப்பியுள்ளது. இந்தியா தனக்கான சொந்த பயணிகள் விமானங்களை உருவாக்க முடியுமா? போயிங் ஏர்பஸ் விநியோக தாமதம் இந்தியாவுக்குச் சவால். 2024ஆம் ஆண்டில் போயிங் மற்றும் ஏர்பஸ் நிறுவனங்கள் முன்னெப்போதும் இல்லாத அளவிலான விநியோக நிலுவைகளை எதிர்கொண்டன. இதனால் இந்திய விமான நிறுவனங்களின் விரிவாக்கத் திட்டங்களும் பாதிக்கப்படும் என்ற அச்சம் ஏற்பட்டுள்ளது. இந்த சூழ்நிலையே உள்நாட்டு விமான உற்பத்தி குறித்த விவாதத்தை மீண்டும் முன்னிறுத்தியுள்ளது. ரஷ்யா இந்தியா SJ-100 ஒப்பந்தம் புதிய நம்பிக்கையா? அக்டோபர் மாதம் ரஷ்யாவின் SJ-100 பயணிகள் விமானத்தை இந்தியாவில் தயாரிப்பதற்கான முதற்கட்ட ஒப்பந்தத்தில் இந்தியா மற்றும் ரஷ்யா கையெழுத்திட்டது. SJ-100 என்பது 2 என்ஜின்கள் கொண்ட விமானம், அதிகபட்சம் 103 பயணிகளை ஏற்றுச் செல்லும் திறன். ஏற்கனவே பல ரஷ்ய விமான நிறுவனங்களில் பயன்பாட்டில் உள்ளது. இந்திய அரசு இதை ஒரு கேம் சேஞ்சர் என வர்ணித்து குறுகிய தூர பயணங்களுக்கு பயன்படுத்த திட்டமிட்டுள்ளது. ஆனால் சவால்கள் அதிகம். வல்லுநர்கள் இந்த திட்டத்தின் செலவு, தொழில்நுட்ப சாத்தியக்கூறுகள், உற்பத்தி வேகம் ஆகியவற்றில் சந்தேகம் தெரிவிக்கிறார்கள். ரஷ்யா 2008லிருந்து 2020 காலகட்டத்தில் சுமார் 200 SJ-100 விமானங்களை விநியோகித்தது. 2022இல் உக்ரைன் போர் தொடங்கிய பிறகு மேற்கத்திய நாடுகளின் தடைகள் காரணமாக முக்கிய உதிரிப்பாகங்கள் கிடைக்காமல் போனது. சுமார் 40 தொழில்நுட்ப அமைப்புகளை மாற்ற வேண்டிய நிலை ஏற்பட்டது. ஐரோப்பிய விமான பாதுகாப்புச் சான்றிதழும் ரத்து செய்யப்பட்டது. இதனால் SJ-100 விமானங்கள் ஐரோப்பிய வான்வழியில் பறப்பது தடை செய்யப்பட்டது. இந்தியாவின் விமான உற்பத்தி முயற்சிகள் ஒரு பார்வை. இந்தியா கடந்த பல தசாப்தங்களாக உள்நாட்டு விமான உற்பத்தியில் முயற்சி செய்து வருகிறது. 1959 தேசிய விண்வெளி ஆய்வகம் தொடக்கம். ஹன்சா 2 இருக்கை சிறிய பயிற்சி விமானங்கள். 1960களில் ஹேல் மூலம் பிரிட்டன் வடிவமைப்பான ஆவ்ரோ 248 உற்பத்தி. 1980களில் ஜெர்மனியின் டார்னியருடன் இணைந்து 19 இருக்கை விமானம். 2000 ரஷ்யா உதவியுடன் சரஸ் விமான திட்டம். 2009இல் விபத்துக்கு பிறகு திட்டம் முடக்கம். தற்போது சரஸ் MK-2 சான்றிதழுக்காக காத்திருப்பு. பிராந்திய தரவு போக்குவரத்து விமான திட்டம். 2011க்கு பிறகு பெரிய முன்னேற்றம் இல்லை. உள்நாட்டு விமான தயாரிப்பு ஏன் தாமதமாகிறது? NIL இயக்குனர் டாக்டர் அபய் பாஷில்கர் கூறுவதுபடி முக்கிய காரணங்கள்: பெரிய அளவிலான உள்நாட்டு தேவை இல்லாதது, உயர் தொழில்நுட்ப மனிதவள பற்றாக்குறை, வலுவீனமான உற்பத்திச் சூழல். உலகளாவிய நிறுவனங்களுடன் கூட்டாண்மை மட்டுமே நடைமுறை தீர்வு என வல்லுநர்கள் வலியுறுத்துகின்றனர். SJ-100 தீர்வா அல்லது இடைநிலையா? ஹேலின் முன்னாள் அதிகாரி கோபால் சுதார் கூறுவதுபடி SJ-100 திட்டம் நடைமுறை வழிமுறையாக இருக்கலாம். ரஷ்யாவுக்கு மேற்கத்திய தொழில்நுட்பம் இன்றியும் விமானம் தயாரிக்க முடியும் என்பதற்கான சான்று. இந்தியாவுக்கு விமான உற்பத்தி துறையில் அனுபவம் பெறும் வாய்ப்பு. ஆனால் இது சில சமரசங்களுடன் வரும் தீர்வாகவே பார்க்கப்படுகிறது. விமானங்கள் மட்டும் போதாது. விமான போக்குவரத்து சவால்களில் விமானங்களின் கிடைப்பது மட்டுமல்ல முக்கியம். பயிற்சி பெற்ற விமானிகள், தொழில்நுட்ப பணியாளர்கள் என்பதும் அவசியம். சமீபத்தில் விமானிகளின் பணிப்பட்டியல் குழப்பம் காரணமாக இண்டிகோ ஆயிரக்கணக்கான விமான சேவைகளை ரத்து செய்தது. இதனால் 10,000கணக்கான பயணிகள் கடுமையாக பாதிக்கப்பட்டனர். முடிவில் இந்தியா உள்நாட்டிலேயே பயணிகள் விமானங்களை தயாரிப்பது சாத்தியமற்ற கனவு அல்ல. ஆனால் அது நீண்டகால முதலீடு, உலகளாவிய கூட்டாண்மை, மனிதவள வளர்ச்சி ஆகியவற்றை தேவைப்படுத்தும் ஒரு பெரும் பயணம்.